Hi, hello, vanakkam. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பழைய ஜீன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெனிம் ஜாக்கெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். லேடிஸ் பேண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஜாக்கெட் பண்ற அளவுக்கு சைஸ் கரெக்ட்டா உங்களுக்கு கிடைக்காது. சோ நீங்க ஜென்ஸோட பேண்ட் உங்க வீட்ல இருந்துச்சு அப்படினா அதை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேண்டோட கீழ் பக்கத்துல இருந்து தான் நம்ம ஜாக்கெட்க்கு தேவையான ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்க போறோம். உங்களுக்கு என்ன அளவு ஸ்லீவ் வேணுமோ அதில இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 18 இன்ச் எடுத்துக்கிறேன். 18 இன்ச் வந்து இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அடையாளப்படுத்தி அதில ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இத நாம கட் பண்ணி எடுக்க போறோம். அதே மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ஸ்லீவ்ஸ்க்கு. சோ ரெண்டு பக்கம் இருக்கிற காலையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் துணியை நீங்க கரெக்ட்டா இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டுட்டு இந்த ஓரத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. ஸ்லீவ்ஸ் கட் பண்றதுக்காக 3.5 இன்ச் அடையாளப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி வளைச்சு வரைஞ்சுக்கோங்க. ஒரு எஸ் மாதிரி, ஒரு ஃப்ளாட்டன்ட் எஸ் மாதிரி இந்த மாதிரி வளைச்சு வரைஞ்சுக்கணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி ரெண்டு பீஸையுமே நீங்க வந்து ஸ்லீவ்ஸுக்காக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எஸ் ஷேப்ல. இப்போ இந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 3.5 இன்ச் அடையாளப்படுத்தி இருந்தீங்களே, அந்த 3.5 இன்ச் அடையாளப்படுத்தின இடத்துல அந்த சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். 3.5 இன்ச் அடையாளப்படுத்தி எடுத்து அந்த பக்கத்தில் தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவையுமே கட் பண்ணி பிரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேலே பேண்ட்டில் இருக்கிற இது பாக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு சீம் ரைப்பர் இல்லைனா நீடில் ஏதாவது யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பாக்கெட்டை தனியாக எடுத்துக்கோங்க. ரெண்டு பாக்கெட்டையுமே தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பாக்கெட்டையுமே தனியாக பிரித்து எடுத்துட்டோம். தையலெல்லாம் பிரித்து தனியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இது பாக்கெட்டோட ஒரு சென்டரில் வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. சும்மா ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கோங்க சென்டரில் வர்ற மாதிரி. போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து சிப் வச்சுருக்கிற ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வந்து அப்படியே வளைச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சிப் இருக்கிற அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் துணியை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ராங் சைடு வெளியே வர மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு பாக்கெட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பேண்ட்லேயுமே இருக்கிறது தான். பாக்கெட்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பிரித்து எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பாக்கெட்டையும் ரெண்டு பாக்கெட்டையுமே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் இருக்கும். ரெண்டு பக்கமுமே சென்டரில் ஸ்டிச் இருக்கும். இந்த ஸ்டிச்சையும் வந்து நீங்கள் கட் பண்ணி ரெண்டு பீஸாக இதை வந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிருச்சு. இதில் ஒரு பீஸை நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. மடிக்கும் போது எக்ஸாக்டாக அப்படியே ஹாஃபாக மடித்து போட்டுறக்கூடாது. இந்த உங்களுக்கு ஸ்டிச் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டிச்சிலேருந்து கரெக்டாக மடிக்கணும். இந்த ஸ்டிச்சிலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பாடி லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. பாடி லென்த் வந்து நான் இப்போது 17 இன்ச் இதில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் இருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். உங்களுக்கு 16 வேணும்னா 17 எடுத்துக்கோங்க, 17 வேணும்னா 18 எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பீஸ் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். அதனால நம்ம இதில் ஃப்ரண்ட் நெக் லைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. நீளம் கீழே வந்து 3 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. மேலே 3 இன்ச் அடையாளப்படுத்தியிருக்கிறோம், கீழேயும் 3 இன்ச் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். ஸோ இப்போது அந்த அகலம் அடையாளப்படுத்தியிருக்கிறோம்ல, அதிலேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீளம் அடையாளப்படுத்தின இடத்துலேருந்து இந்த மாதிரி சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துருக்குறோம். இதை வந்து இப்படி வளைச்சி வரைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து நெக்லைன், ஃப்ரண்ட் நெக்லைனை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து அடையாளப்படுத்திக்கணும். ஷோல்டர் லென்த் வந்து 3 இன்ச் எடுத்துருக்கிறேன். 3 இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் நீங்கள் அடையாளப்படுத்தின இடத்துல இருந்து கீழ்ப்பக்கமாக ஆர்ம்ஹோலுக்காக 6.5 இன்ச்சஸ் வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லைனை எல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து
கீழே வந்து உங்களுக்கு அப்போது 6 இன்ச் வரும். மொத்தம் 6.5 இன்ச் எடுத்துருக்குறோம். ஷோல்டர் ஸ்லோப் 1/2 இன்ச்சு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்ம் ஹோலுக்கு 6 இன்ச் வரும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம நெக் லைன் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வளைச்சி இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பீஸ் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா, இந்த இன்னொரு பீஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மேலே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து இது மேலே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் இது எல்லாமே இதில் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அதே அளவில் ஆர்ம் ஹோல் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் ஷோல்டர் இதெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக் வந்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் நெக்லைனுக்கு 3 இன்ச் எடுத்துருக்குறோம் இல்லையா, பேக்குக்கு வந்து 3 இன்ச் நமக்கு தேவை கிடையாது. 1 இல்லைனா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் 1.5 இன்ச் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அதே இந்த மாதிரி வளைச்சு வரைஞ்சிட்டு அதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஃபேப்ரிக்கை தனியாக எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நமக்கு 2 ஃப்ரண்ட்டில் வர போர்ஷனும் கிடச்சிருச்சு, பேக் சைடும் நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம 2 நல்ல பக்கமும் ஒன்று பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச் தையல் விட்டுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோவில் காமிக்கலை, ஏன்னா வீடியோலேருந்து வந்து ரொம்ப அதிகமாக போயிடுங்கிறதுனால. ஸோ இந்த லைன் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி துணியை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவை எடுத்து ஸ்லீவோட நல்ல பக்கம் துணியோட நல்ல பக்கத்தோடு சேர்ந்துருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து துணியோட நல்ல பக்கம், இது வந்து ஸ்லீவோட நல்ல பக்கம். ரெண்டும் இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டோட சென்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பின் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத. நான் எங்கே பின் பண்ணுறேனோ இந்த ஏரியாவில் இதே மாதிரி இதே டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. தையல் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி பின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை பின் பண்ணியிருக்கிற இடத்த அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் நடுவில் ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஸ்டிச்சை நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும். 2ஆக எடுத்துக்கணும். 2ஆக எடுத்ததுக்கப்புறம் இது 2 பக்கத்துலேயும் தனித்தனியாக வந்து மடித்து இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஓரத்தை மடித்து 2 பக்கமும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பெல்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த பெல்ட்டு தான் இந்த பெல்ட் இருக்கிற இடம் தான் நம்ம வந்து காலருக்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த பெல்ட் போடுறதுக்கான வார் இருக்குல்ல, இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த பெல்ட்டை வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தைச்சி வச்சுருக்கிற ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. இதோட நெக்கில் வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிப்போம். இதோட நெக்கில் இந்த பெல்ட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வைக்காமல் ஒரு 1/2 இன்ச் விட்டு 1/2 இன்ச் இந்த பக்கம் பெல்ட்டை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வைங்க. வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே போங்க. இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக மெஷர் பண்ணிகிட்டே போங்க. உங்களுக்கு எவ்வளோ வருது அதை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெஷர் பண்ணிகிட்டே போங்க. மெஷர் பண்ணிவிட்டு முடிக்கிற இடத்துலையும் அதே மாதிரி எக்ஸாக்டாக முடிக்காமல் கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பக்கமுமே உங்களுக்கு தையல் இல்லாமல் அந்த மாதிரி ராவாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. 2 பக்கமுமே உள்பக்கமாக மடித்து விட்டு
ஒரு தையல் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்படி உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமுமே தையல் போட்டு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் சைடு. அதுக்கப்புறம் நம்ம இந்த காலர் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். காலர் அட்டாச் பண்ணுறது எப்படின்னா, துணியோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, காலரோட நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி, ரெண்டும் ஒன்று மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம காலர் இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். காலர் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சைடெல்லாம் அடிக்கணும். சைடு அடிக்கிறதுக்காக இப்படி துணியை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. துணியை இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கை என்ன அளவு வேணும், ஆர்ம்ஹோல் எந்த அளவு வேணும் எல்லாம் மெஷர் பண்ணி இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கையோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க, ஆர்ம்ஹோலோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி செஸ்ட்டு பாடி எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா அளவுகளும் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் அது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாக்கெட் வந்து 75% ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாக்கெட்ஸை வந்து சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. பாக்கெட்ஸை நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வைக்காமல் மடித்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்படி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது கீழே வந்து அது கூடவே இந்த பாக்கெட்டில் இருந்த அவங்களோட லேபிள் இருந்துச்சு, அதையும் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக நீங்கள் மடித்து தைக்கணுன்னா மடித்து தைச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த நூலை வந்து வெளியே எடுத்து விட்டிங்க அப்படின்னா ஃப்ரிஞ்சஸ் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் மடித்து தைக்கிறத விட. ஸோ நான் மடித்து தைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பழைய ஜீன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு, யூஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக நம்ம டெனிம் ஜாக்கெட் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.